தற்போது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். உரையாற்ற இருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்களை வாழ்த்தி பேச இருக்கிறார்கள் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்ப இருக்கிற சூழ்நிலையில் தலைவர் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை மருத்துவர்கள் அனுமதித்தால் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை. அதான் இந்த விழாவில் யார் யார் பங்கேற்கிறாங்க தெளிவா சொல்லிட்டேன். மற்றும் யார் பங்கேற்கிறாங்கிறது நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது என்பதுதான் கருத்து. சார், இப்ப இது ஒரு மிகப்பெரிய வைர விழாவை ஏற்படுத்திருக்கீங்க. அகில இந்திய அளவில் பல்வேறு தலைவர்களும் இதுல வந்திருக்காங்க. ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் ஒரு மாற்று வேட்பாளரை நிறுத்தணும், அதற்காக நடத்தப்படுகிற கூட்டம் இல்லை இது. அதுக்காக அன்னை சோனியா காந்தி அவர்கள் என்னிடத்தில் ஏற்கனவே தொலைபேசியில் பேசியிருக்கிறாங்க. அதேபோல மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் கலந்து பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசப்பட்டு அதற்கு பிறகுதான் ஜனாதிபதி தேர்தலில் யார் போட்டியிடுவது என்பதை பற்றி முடிவெடுக்கப்படும் என்பதுதான் உண்மை. அதற்காக இந்த விழா அல்ல. இது கலைஞருடைய வைர விழா, தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் விழா. சார், இப்போ வைர விழாவை கொண்டாட போறோம். இதுவரை அடுத்த மாசம் மானிய கோரிக்கை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஒரு சூழ்நிலையில நீங்க இவ்வளவு வலியுறுத்தியதுக்கு அப்புறம் இந்த மானிய கோரிக்கையானது இப்ப நடத்துறோம் சொல்லியிருக்காங்க. நடத்துறேன்னு யார் சொல்லியிருக்கா? அரசாங்க தரப்புல தகவல் வெளியாகிட்டு எங்க ஆதாரமா வந்திருக்கா? அப்புறம் எப்படி நம்பி கேட்கறீங்க? அதை நீங்களா ஏசியமா செய்தியை போட்டுட்டு நீங்களா அதை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்க முறையா கொண்டு போய் கடிதம் கொடுத்திருக்கிறோம், முறையா அறிக்கை வெளியிட்டு இருக்கிறோம் கூட்ட சொல்லி. ஆனா முறையா அங்கிருந்து இன்னும் எங்களுக்கு எந்த பதில் வரல. இது வரைக்கும் வந்தது பிறகு அதை பற்றி முடிவு செய்யப்படும். அவங்க கூட்டினா மெஜாரிட்டி ஒரு வேலை இழந்துருவோமோன்னு ஒரு பயம், அச்சம் இருக்கு அவங்களுக்கு. அதனாலதான் போட்டி போட்டுக்கிட்டு பிரதமரை போய் சந்திக்கிறது அந்த நிலையில தான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் கூட்டுவதற்கு தயங்கிட்டு இருக்கிறாங்கிறது என்னுடைய கருத்து. நண்பர் எல்லாரும் தேசிய கட்சியில இணைப்பதற்கான அழைப்பு நண்பர் ரஜினிகாந்தை தேசிய கட்சியில் இணைவதற்கான அழைப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நீங்க அழைப்பு? நான் ஏற்கனவே இது குறித்து பதில் சொல்லிட்டேன். அதனால திருப்பி இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. அதனால அதை கேட்காதீங்க, அவசியம் இல்லை. நன்றி. சித்தாரமைச்சர் விட்டாச்சா? சொன்னேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சித்தாரமைச்சர் எப்படி சொன்னேன். அந்த லிஸ்ட் ஒன்று கொடுத்துருங்க. அவங்கள்ட்ட இதுல பங்கு லிஸ்ட் ஒன்று இருக்கு, அது கொடுத்துற சொல்ல பார்த்து. திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் சற்று முன்பாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக தலைவர் திரு கருணாநிதியின் பிறந்தநாள் மற்றும் சட்டப்பேரவை வைர விழாவில் திமுக தலைவர் திரு கருணாநிதி கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்பாக பின்னர் விரிவாக பார்க்கலாம்.